إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وإن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى وإنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين. وكل دعوى النبوة بعده فغي وهوى وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு உரித்தாகி அவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பின்பற்றிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவை நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றது. அறிவியல் ரீதியான புத்தகங்கள், வரலாறு ரீதியான புத்தகங்கள், மருத்துவம் சம்பந்தமான புத்தகங்கள், ஆன்மீக ரீதியான புத்தகங்கள், அதில் அறிவியல் செய்து ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. கட்டுக்கதைகளால் உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. உண்மை கதைகளை உட்கொள்ளக்கூடிய புத்தகங்களும் இருக்கின்றது. அதே போன்று ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம், சாமவேதம் போன்ற வேத கிரந்தங்களும் இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய வரலாற்றில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதம், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீல் வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூர் வேதங்களும் இருக்கின்றது. இப்படி ஏராளமான புத்தகங்களும் வேத கிரந்தங்களும் இருந்தாலும் மிக தனித்துவமாக விளங்கக்கூடிய
எந்த ஒரு முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் உட்கொள்ளாத ஒரு வேத கிரந்தம் இருக்கும் என்று சொன்னால் அது அல் குர்ஆன். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆன் என்பது மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாகவும் அதே நேரம் ஒரு பிரமிப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு ஒரு கேள்வி வரலாம். 1400 வருடங்களுக்கு முன்பாக இறக்கப்பட்ட ஒரு வேதம் அறிவியல் விண்ணை தொட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி மனிதனுக்கு நேர்வழி காட்ட முடியும் என்ற ஒரு கேள்வி பொதுவாக வரலாம். ஆனால் ஒரு மஹ்லூக்கினுடைய கைகளில் இந்த குர்ஆன் இருந்தது என்று சொன்னால், ஒரு மஹ்லூக்கினால் இந்த குர்ஆன் எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால், இந்த கேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது, இந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கின்றது. ஆனால் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது இந்த அகில உலகத்தையும் அந்த சராசரத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒன்றும் இல்லாமையில் இருந்து மனிதனை படைத்து அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது இந்த குர்ஆன். அப்படிதான் குர்ஆன் தன்னை அறிமுகப்படுத்துகின்றது. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் அதிபதியான அல்லாஹ்விடமிருந்து இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது என்பதாக குர்ஆன் நமக்கு கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நிறைய மக்கள் குர்ஆனை விமர்சிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முயற்சி செய்யும் போதெல்லாம் அவருடைய முயற்சியில் அவர்கள் தோல்வி அடைந்துதான் போகின்றார்கள். ஒன்று அவர்கள் முயற்சியை கைவிட்டு விடுவார்கள், இல்லை என்று சொன்னால் அவர்களை இஸ்லாத்தை ஏற்ற மக்களாக மாறிவிடுவார்கள். காரணம், இந்த குர்ஆன் ஒரு மஹ்லூக்கினுடைய கைகளால் எழுதப்பட்டதல்ல, ஒரு படைப்பினுடைய கைகளால் இது உருவாக்கப்பட்டதல்ல. இந்த குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தது என்று சொன்னால் லவஜது ஃபீஹி இஃப்திலாஃபன் கஸீரா, அது நீங்கள் அதிகமான வேறுபாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்ஆன் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் விமர்சகர்களுக்கு விமர்சிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குர்ஆனும் அழிக்கப்பட்டாலும், எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்களோ, அதே போன்று எந்த வித்தியாசமும் இல்லாமல், எந்த வார்த்தைகள் மாறாமலும், எந்த ஒரு எழுத்து கூடவும் குறையாமலும் இந்த குர்ஆன் மீண்டும் கொண்டு வரப்படும். காரணம், இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் ஏற்றெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாக இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கங்களை நாம் பரிசோதிக்கும் பொழுது பல இடங்களில் பல காரணங்களை அல்லாஹ் கூறுகின்றான். அதில் ஒன்றுதான் கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக, நபியே உமக்கு நாம் இந்த வேதத்தை இறக்கினோம், லிதுக்ரிஜன் நாஸ மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், இருளில் இருந்து மக்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த குர்ஆனை இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். குர்ஆனை சத்தியப்படுத்தியதன் பாருங்களே, வரலாற்றினுடைய பக்கங்களை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது 1400 வருடங்களுக்கு முன்பாக மதுவிற்கும் மாதுவிற்கும் சூடுவிற்கும் அடிமையாக இருந்த, இதற்காக வாழ்கின்றோம் என்ற அர்த்தமற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த, சிறு சிறு காரணங்களுக்காக பல வருடங்களாக பல தலைமுறைகளாக போர் செய்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை, நரகத்தினுடைய விளிம்பில் இருந்த ஒரு சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக, மக்களுக்கு முன்மாதிரியான சமுதாயமாக, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயமாக, இவ்வுலகிலும் மறு உலகிலும் உன்னதமான அந்தஸ்தை பெற்ற சமுதாயமாக மாற்றியது என்று சொன்னால், இது குர்ஆன். அந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட நோக்கம் மனிதர்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதாக பார்க்கிறார்கள். இருளிலிருந்து மக்களை ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. பொருளாதார சந்தையில் தாண்டவமாடி கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களை நோவினை செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது ஹலீஃபாவாக முதலாவதாக அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய மாற்றத்திற்கான காரணம் இந்த குர்ஆன். அறியாமையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்தது இந்த அல் குர்ஆன். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கிய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக, நபியே இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கினோம், முபாரக்குன் பரக்கத் நிறைந்ததாக நாம் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை அல்லாஹ் எல்லா வகையிலும் பரக்கத் நிறைந்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு அதில் பரக்கத் இருக்கின்றது, குர்ஆனை கேட்கக்கூடியவர்களுக்கு அதில் பரக்கத் இருக்கின்றது, குர்ஆனை கற்கக்கூடியவர்களுக்கு அதில் பரக்கத் இருக்கின்றது, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அதில் பரக்கத் இருக்கின்றது. இவ்வாறு குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த குர்ஆனை அல்லாஹ் ஒரு பரக்கத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனால்தான் முபாரக் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை வர்ணித்தார். முபாரக் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை கூறிவிட்டதன் பிறகு எதற்காக இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தொடர்ந்து கூறுகின்றான். லியதப்பரு ஆயாதி, அதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நமக்கு முன் வாழ்ந்து சேர்ந்த சஹாபாக்களும் ஸலஃபு ஸாலிஹீன்களும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொர்க்கத்தினுடைய வசனங்கள் வந்தது என்று சொன்னால் சொர்க்கத்தை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நரகத்தினுடைய வசனங்கள் வந்தது என்று சொன்னால் நரகத்தை குறித்து சிந்தித்து அதை குறித்து பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாபினுடைய விஷயங்கள் வந்தது என்று சொன்னால் அதை குறித்து சிந்தித்து அதை கண்டு அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களும் சஹாபாக்களும். ஆனால் நாம் தினந்தோறும் குர்ஆனை கேட்டும் ஓதியும் கடந்து செல்கின்றோம். அந்த தாக்கம் நாம் குர்ஆனை சிந்திக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெரியும் மிக வீரமானவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டார்கள் என்று சொன்னால் ஒரு சிறிய குழந்தை அழுவதை போன்று அழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை வரலாறுகளில் நம்மால் காண முடியும். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தில் ஈடுபடுகின்றார்கள். அந்த பயணத்தின் போது ஒரு சஹாபி குர்ஆனை ஓதுகின்றார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது, இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ, நிச்சயமாக உன் இறைவனின் தண்டனை வந்தே தீரும் என்ற ஆயத்தை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அந்த வசனம் அந்த சஹாபியால் ஓதப்பட்ட பொழுது அந்த வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உள்ளத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கத்தின் காரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாமல் இறுதியில் சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அவருடைய வீட்டில் சேர்த்தார்கள் என்பதாக வரலாறுகளில் நம்மால் காண முடியும். அதே போன்று ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அபூபக்கர் இப்னு ஹய்யாஸ் என்று சொல்லக்கூடியவர் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள். தொழுகையினுடைய நேரம். ஃபுதைல் இப்னு ஐயாத் அவர்களின் மகன் அலி இப்னு ஃபுதைல் அவர்கள் இமாமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையில் குர்ஆன் ஓதப்படுகின்றது, சூரத்து தகாசுர் ஓதப்படுகின்றது. லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் என்ற வசனம் வந்தவுடன் அலி இப்னு ஃபுதைல் அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். லதரவுன்னல் ஜஹீம், அந்த வசனத்தை ஓதி அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த வசனத்தை அவர்களால் ஓத முடியவில்லை. அபூபக்கர் இப்னு ஹய்யாஸ் அவர்கள் பார்க்கின்றார்கள், மகன் அழுது கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அருகாமையில் அலியினுடைய வாப்பா ஃபுதைல் இப்னு ஐயாத் அவர்கள் அந்த வசனத்தினுடைய தாக்கத்தினால் மயக்கமடைந்து கிடக்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் இப்னு ஹய்யாஸ் அவர்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு வாப்பா ஒரு புறம் மயக்கமடைந்து விழுந்திருக்கின்றார், மறுபுறம் மகன் ஓத முடியாமல் அழுது கொண்டே இருக்கின்றார். ஏன் அந்த வசனம் என்னிடம் பேசவில்லை? ஏன் அந்த வசனம் என்னுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி அபூபக்கர் இப்னு ஹய்யாஸ் அவரிடம் உணர்ந்தது. அந்த கேள்வி நம்மிடமும் வர வேண்டும். சகோதரர்களே, அன்றாடம் நாம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம், குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனங்களை பற்றி கூறும் பொழுது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால், லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் அந்த மலை நடுங்கி சுக்குநூறாகுவதை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் தான் குர்ஆனுடைய வசனங்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு தாக்கத்தையாவது ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் நாம் குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பார்களே. அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவருடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டு விட்டதா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். என்பார்களே, ரமலானில் மட்டும் குர்ஆனை ஓதிவிட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு அந்த குர்ஆனை மூடி வீட்டில் ஒரு அலங்கார பொருளாக வைக்காமல் குர்ஆனை தினந்தோறும் ஓதுவதுடன் அதனுடைய வசனங்களை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். குர்ஆனை சிந்திக்காமல் வெறுமனே ஒரு சடங்காக ஓதக்கூடியவர்கள் ஒரு புறம் என்று சொன்னால், 40 50 வயதான பிறகும் குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் மறுபுறம். கண் பார்வையற்றவர்கள் குர்ஆனை ஓதுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாய் பேச முடியாத, காது கேட்காத சகோதரர்கள் குர்ஆனை படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் நல்ல பார்க்கக்கூடிய திறன் இருந்தும், நல்ல கேட்கக்கூடிய பேசக்கூடிய திறமை இருந்தும் குர்ஆனை கற்பதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை விட மிகப்பெரும் கைசேதம் என்ன சகோதரர்களே? குர்ஆனை நாம் படிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் ஒருவர் உணர்ந்தார் என்று சொன்னால் எப்படி குர்ஆனில் இருந்து அவரால் விலகி இருக்க முடியும்? குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்களில் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களுடைய சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். خيركم من تعلم القرآن وعلمه, யார் உங்களில் குர்ஆனை கற்று தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் ஏராளமான புத்தகங்களும் வேத கிரந்தங்களும் இருக்கின்றது. அதில் எந்த புத்தகத்தையோ எந்த வேத கிரந்தத்தையோ நாம் படிப்பதன் மூலமாக நாம் நன்மையை அடைய முடியாது, குர்ஆனை தவிர. குர்ஆனை ஓதக்கூடிய நேரம் எல்லாம் நமக்கு உண்டான கூலி எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், யார் குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை படிக்கின்றாரோ ஃபலஹு பிஹி ஹஸனத்துன் வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, அவருக்கு 10 மடங்கு நன்மை எழுதப்படுகின்றது. இவ்வாறவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு எழுத்தை படிப்பதன் மூலமாக 10 நன்மை என்று சொன்னால், ஒரு நாளிற்கு நாம் ஒரு பக்கத்தை படித்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக எவ்வளவு நன்மைகளை நம்மால் பெற முடியும்? குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் அன்றாடம் எவ்வளவு நன்மைகளை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி யக்ரஉல் குர்ஆன வ ஹுவ மாஹிருன் பிஹி, யார் சிறந்த முறையில் குர்ஆனை ஓதுகின்றாரோ மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, நாளை மறுமையில் கண்ணியமிக்க மாணவர்களுடன் அவர் இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், வல்லதி யக்ரஉல் குர்ஆன வ யததஅதஉ ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குன், யார் கஷ்டப்பட்டு குர்ஆனை திக்கி திக்கி ஓதுகின்றாரோ லஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலிகள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற ஏராளமான சிறப்புகள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கும் குர்ஆனோடு தொடர்புடையவர்களுக்கும் இருக்கின்றது என்பதாக நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதில் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு சிலரை உயர்த்துவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உயர்த்தினான் என்பவர்களே, இந்த குர்ஆன் சில உம்மத்தை உயர்த்தி இருக்கின்றது. அடிமைகளாக வாழ்ந்த மக்களை மிருகங்களுக்கு சமமாக நடத்தப்பட்ட மக்கள் கைசருக்கும் கிஸ்ராவிற்கும் ரோமிற்கும் ஆட்சியாளர்களாக மாறினார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அந்த ஸ்தானத்திற்கு எடுத்து சென்றது இந்த குர்ஆன் தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதிலேயே குர்ஆனில் மிக ஆழமான கல்வி உள்ளவராக மாறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதாக இருந்தபோது மூத்த சஹாபாக்களுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உட்கார வைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர் குர்ஆனில் மிக ஆழமான கல்வியை பெற்றிருந்தார். அதே போன்று ஏராளமான சம்பவங்களை குர்ஆன் உயர்த்தியதை நம்மால் பார்க்க முடியுமாட்டார்கள். இந்த சமுதாயத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று யாருக்கு என்பது கேட்டால், யாருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டால், குர்ஆனை யார் நல்ல முறையில் படித்திருக்கின்றாரோ, யார் குர்ஆனை நல்ல முறையில் படித்திருக்கின்றாரோ அவருக்கு தான் இந்த சமுதாயத்தில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அமீராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் யார் குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்திருக்கின்றாரோ, யாருக்கு குர்ஆனில் அதிகமான கல்வி இருக்கின்றதோ அவர்தான் அமீராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஒருமுறை நாஃபி இப்னு ஹாரிஸ் அவர்கள் ஒரு அடிமை இப்னு உஸா என்ற ஒரு அடிமையை ஒரு இடத்திற்கு அமீராக நியமனம் செய்கின்றார். அப்போது அவர்கள் கேட்கப்பட்டது, ஏன் ஒரு அடிமையை அமீராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதாக அவர்கள் கேட்கப்பட்டது. அப்போது அவர்கள் கூறினார்கள், இன்னஹு காரிஉன் லிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய புத்தகத்தில் இந்த குர்ஆனில் அவர் மிக ஆழமான கல்வி உள்ளவராக இருக்கின்றார். அதனால்தான் ஒரு அடிமை அங்கு அமீராக தேர்வு செய்யப்பட்டார். ஒரு அமீரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார் குர்ஆனை ஆழமாக படித்தவர்கள் தான் அமீராக தேர்வு செய்யப்பட வேண்டும். அதே போன்று தொழுகைக்காக இமாமாக ஒருவர் நிற்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது குர்ஆனை யார் அதிகமாக கற்றிருக்கின்றாரோ அவர்தான் இமாமாக நிற்க வேண்டும். யார் குர்ஆனை அதிகமாக கற்றிருக்கின்றாரோ அவர்தான் இமாமாக நிற்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு மஷூராவின் போது யாருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், யார் குர்ஆனில் அதிகமாக கல்வியை பெற்றிருக்கின்றாரோ அவருக்கு தான் மஷூராவில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் நம்மால் பார்க்க முடியும். அவருடைய மஷூராவினுடைய சபையில் குர்ஆனை அதிகமாக படித்தவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆனை அதிகமாக படித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் உஹது போர் முடிந்ததற்கு பிறகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் ஷஹீதான சஹாபாக்களை அடக்கம் செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது ஷஹீதான இரண்டு நபர்களை பார்க்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த இரண்டு பேரில் யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்தவர், யார் குர்ஆனில் அதிகமான கல்வியுடையவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டது, குர்ஆனை அதிகமாக மனனம் செய்த நபர், குர்ஆனில் அதிகமாக கல்வியுள்ள நபர் முதலாவதாக அவரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்படி குர்ஆனை அதிகமாக கற்றவர்களுக்கு தான் சமுதாயத்தில் எல்லா விஷயத்திலும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. الحمدلله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك
إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்தவர்களே, நாம் மரணித்ததற்கு பிறகு இந்த உலகத்திற்கும் நமக்கும் உண்டான தொடர்பு அதோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு நமக்காக காத்துக் கொண்டிருப்பது யௌமுல் ஹிசாப், கடுமையான அந்த விசாரணையின் நாளாகும். அந்த நாளை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது, யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும், மனிதர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயனளிக்காத திவசம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயனளிக்காத, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயனளிக்காத அந்த தினத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டு விரண்டோடக்கூடிய தினம், சகோதரனை கண்டு விரண்டோடக்கூடிய தினம், மனைவி மக்களை கண்டு விரண்டோடக்கூடிய தினம், கணவனை கண்டு விரண்டோடக்கூடிய தினம். யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஆ, எந்த ஆத்மாவும் மற்ற ஆத்மாவிற்கு ஒன்றும் செய்ய முடியாத அந்த தினம். லன் தஸூல கதம அப்தின் யௌமல் கியாமா, கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கால்களை நகற்ற முடியாத அந்த தினம். அந்நாளில் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் நாம் சரியான முறையில் பயன்படுத்திய ஒன்று நமக்காக உதவி செய்வதற்காக, நமக்கு உறுதுணையாக நாளை மறுமையில் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களில் இருந்து மக்கள் எழுப்பப்படும் பொழுது ஒரு மனிதரிடம் ஒரு நல்ல ரூபம் ஒன்று வந்து நிற்கும். அந்த ரூபம் அந்த மனிதரிடம் கேட்குமா, ஹல் தஅரிஃபுனி, என்னை தெரிகிறதா என்று கேட்குமா. அப்பொழுது அந்த மனிதன் சொல்வான், மா அஅரிஃபுக, எனக்கு உன்னை தெரியவில்லை என்று கூறிவிடுவான். அப்பொழுது அந்த உருவம் கூறுமா, அன ஸாஹிபுக வயுரஹு அலா ரக்ஸிஹி தாஜுல் வகார், அந்த மனிதனுடைய தலையில் கிரீடம் அணிவிக்கப்படும். வயுக்ஸா வாலிதாஹு ஹுல்லத்தைஹி லா யகூனு லஹுமா அஹ்லுத் துன்யா, உலகத்தில் மனிதர்கள் அணியாத பட்டாடைகள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அணிவிக்கப்படும். அப்பொழுது பெற்றோர்கள் கேட்பார்கள், பிமா யுக்ஸா பிமா குஸீனா ஹாதா, இதற்காக நாங்கள் இதை அணிவிக்கப்படுகின்றோம் என்பதாக பெற்றோர்கள் கேட்பார்கள். அப்பொழுது சொல்லப்படும், பிஅக்தி வலதிக்கும் அல் குர்ஆன், உங்களுடைய பிள்ளையை நீங்கள் குர்ஆனை கொண்டு வளர்த்தியதினால் உங்களுக்கு இது அணிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த பெற்றோர்களிடம் சொல்லப்படும். அன்பார்ந்தவர்களே, யாருக்கும் கிடைக்காத இந்த வாய்ப்பு, யாரும் சிபாரிசு செய்ய முடியாத அந்த நாளில் குர்ஆன் நமக்காக சிபாரிசு செய்யும். குர்ஆனை யார் நல்ல முறையில் இந்த உலகத்தில் பயன்படுத்தினாரோ அவருக்காக குர்ஆன் சிபாரிசு செய்கிறது. யா ரப் ஹல்லிஹி, இறைவா அவனை விட்டுவிடு. ஃபயல்பசு தாஜுல் கராமா, அவனுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். சும்மா யகூலு, மீண்டும் கூறும், யா ரப் ஜிதுஹு, இறைவா அவனுக்கு அதிகப்படுத்தி கொடு என்று அந்த குர்ஆன் கூறுவான். ஃபயல்பசு ஹுல்லத்தல் கராமா, அப்பொழுது பட்டாடை அந்த மனிதருக்கு அணிவிக்கப்படும். சும்மா யகூலு, மீண்டும் கூறும், யா ரப்பி இர்தா அன்ஹு, இறைவா அந்த மனிதனை பொருந்திக்கொள் என்பதாக அந்த குர்ஆன் கூறுவான். ஃபயர்தா அன்ஹு, அப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதனை பொருந்திக் கொள்கின்றான். அன்பானவர்களே, யாருக்கும் கிடைக்காத இந்த வாய்ப்பு, நமக்கு உலகத்தில் வாழும் பொழுது நல்ல முறையில் குர்ஆனை ஓதி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறலாம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானார். اللهم اجعل القرآن ربيع قلوبنا ونور صدورنا وجلاء أحزاننا وذهاب همومنا. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين وأذل الكفر والكافرين يا رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر.